டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதும், உட்காரு. அவங்க ரெண்டு பேரும் வச்சு எங்க மனசுக்குள்ள கதை ஒருத்தர் வெளியே சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணனு எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணத்துல தோசை போடுங்க. தம்பி சொல்றேன், 2 மணி நேரமா பாத்ரூம்ல போய் என்ன பண்ணிட்டு இருந்த? பூஜை பண்ணிட்டு இருந்தா. நானும் எவ்வளவு நேரம் அடிக்கிட்டு வலிக்குது இப்ப வந்திருக்கேன். நிஜமாலே கூப்பிட்டேடா. நீ என்ன பண்றேன்னு பாக்கிறதுக்கு ஏன்டா ஏமாத்துன? சூப்பரா பப்ளி மஸ் மாதிரி இருக்கா. பத்து வைக்காமலே பத்திக்கும் போல இருக்கே. இவனோட பல்லையும் கண்ணாடியும் பார்க்கல, வயக்காட்டு முயல் மாதிரியே இல்ல. இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டி வந்து உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படினா பந்தயம் என்னன்னு சொல்லு. உன் சைக்கிளும் என் சைக்கிளும் பெட்ரா. பெட். இந்த ஃபிகரை எப்படியாவது கரெக்ட் பண்ணும். செபாஸ்டியன் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அவன் சைக்கிள் அடிச்சிடணும். ஏய் பப்ளு, எங்கடா இருக்க? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே. யோ லிங்கம், 304க்கு வந்திருக்கே. யாரு அந்த பொண்ணு? பேரு சரஸ்வதி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தனியா தான் இருக்கா. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இது வரைக்கும் யாரும் வரல. வேக்கன்ல இருந்து பட்டா போட்ற வேண்டியதுதான். இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுக்கலாமா? என்னடா பப்ளு டேஸ்ட் இப்படி இருக்கு? இப்படி கொடுத்தா ஐ லவ் யூ சொல்லிடலாம். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே தொந்தரவு பண்ணிட்டீங்கடா. லிப்ட் கிட்ட போய் என்னடா பண்ண? கேக்குறேன்ல, என்னடா பண்ண? சொல்றா, கேக்குறேன்ல, வாயை திறந்து பேசு. உங்களுக்கு என்னடி? என் சைக்கிள் இருக்குல்ல, அது பிரேக் உடைஞ்சு போச்சு. ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவேன். பிரேக் ரிப்பேர் பண்ண காசுக்கு 2 சைக்கிளை வாங்கிருக்கலாம். வண்டியா ஓட்டுற வண்டி பிரேக்க ரெடி பண்றதுக்கு 500 ரூபாய் வேணுமா? இந்த 10 ரூபாய் வச்சு ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போ. 10 ரூபாய்
நீ ஏன்டா காலத்துல 10 ரூபாய்க்கு வெள்ளை பலன் கூட கிடைக்காது. நானும் வாங்குறீங்களா? மொழி பிரகாஷ்ராஜ் மாதிரி அமைதியா இருந்த என்ன சிங்கம் பிரகாஷ்ராஜ் மாதிரி கத்த வச்சிட்டீங்களா? உள்ளே பெத்து பிபி தான் ஏறனுச்சு. இது வேற என் பொண்டாட்டி மாதிரி மக்கள் பண்ணு. ஷூர். ஓகே. கண்டிப்பா வெயிட் பண்ணு. யா. Of course I know about it. Okay. அதான் வரேன்னு சொன்னேன்ல. No. I don't know exactly. Thank you. டேய் பாண்டி பயலே, நான் நூலூர்ற ஃபிகருக்கே நீ பூ குடுக்குறியா? இன்னைக்கு நீ தொலைஞ்சடா மவனே. குட் மார்னிங் மேடம். Good morning. Okay. ஹலோ ஜென்டில்மேன், இப்ப உள்ள போன மேடம் எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு. நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம். நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது. அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது. அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது. அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது. இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்க வச்சு உருவாகுது. எஸ். ஏய் நில்லு, எங்க போற? இன்னும் கிளாஸ் முடியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my god. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மெண்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? நர்ஸ் அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பா? நர்ஸ் சரண்டு இருப்பா. அப்பா உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியா எனக்கு பிறந்திருப்பானா? அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீட எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீட ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டேன். நீ தான் எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஒண்ணு தான் குண்டு குந்தாரி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பெட் போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? அவன் என்ன பண்ணா? தேவையில்ல அவனை எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? நீ என்ன நின்னுட்டு இருக்க?